Hello all, welcome to yet another interesting video of Englishpartner. இன்னைக்கு நம்ம ஒரு important topic தான் பார்க்க போறோம். பட் நிறைய பேர் இதோட யூசேஜ் செமையா கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அதை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண போறோம். எஸ், should, would, could. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? would, could, should இது எல்லாமே இங்கிலீஷில் மாடல் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. would வந்து வில்லோட பாஸ் ஃபார்ம். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் would நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு வில்லிங்னஸை, அதாவது நம்ம ஆசைப்படுறத தெரிவிக்கிறதுக்கும் ஆசைப்படுறது கேட்குறதுக்கும் would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். அங்கே வெயிட்டர் நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லைங்களா, வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? நீங்கள் என்ன சாப்பிட விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். அதே நம்ம என்ன சொல்லுவோம், ஐ வுட் லைக் டு ஹேவ் அன் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். would வந்து விருப்பத்தை கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் would யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் இமேஜினரி ஆக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் would யூஸ் பண்ணலாம். எப்படி? எக்ஸாம்பிள், இஃப் ஐ வேர் பைலட் ஐ வுட் டூர் த வேர்ல்ட். நான் பைலட்டாக இருந்திருந்தா நான் உலகத்தை சுற்றுவேன். அதே மாதிரி பொலைட்டாக ரெக்வெஸ்ட் கேட்குறதுக்கும் நீங்கள் would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், would you mind dropping me home? உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறியா? ஸோ இந்த மாதிரி பொலைட்டாக ரெக்வெஸ்ட் கேட்குறப்பவும் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நீங்கள் would யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் ஹேபிட்ஸ் ஆர் கடந்த காலத்தில் ஒரு வழக்கத்தை பற்றி பேசுகிறப்பவும் would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், மை கிராண்ட்மா would tell me stories when I was a child. நான் சின்னதாக இருக்கும்போது என்னோட பாட்டி கதை சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு மினி டெஸ்ட். எனக்கு லீவ் கிடைச்சா நான் உங்க கூட வரலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ, ஐ கேன் கம் வித் யூ if it's a day off for me. Option B, I would come with you if it's a day off for me. இதில் எந்த ஆன்சர் கரெக்ட்னு கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, கரெக்ட் ஆன்சர். I would come with you if it's a day off for me. நெக்ஸ்ட் வந்து could. could வந்து கேனோட பாஸ்ட் ஃபார்ம். கூட எப்போவுமே வந்து நம்ம பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பாஸ்ட் எபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கும் could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், could you take my phone? எனக்கு அந்த ஃபோன் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? could you buy me some snacks? எனக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? இந்த மாதிரி பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் could யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி could வந்து பாஸ்ட் எபிலிட்டிஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், when I was going to school, I could speak English well. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறப்பவும் could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ குட் வின் த லாட்ரி திஸ் டைம். நான் லாட்ரியை இந்த வாட்டி வின் பண்ணலாம். வின் பண்ணாமையும் போகலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள், இட் குட் ரெயின் டுடே. மழை இன்னைக்கு வரலாம், வராமையும் போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் could யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறக்கும் could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், we could plan for a road trip soon. நம்ம ஒரு ரோட் ட்ரிப்புக்கு சீக்கிரமாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். அந்த டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஆப்ஷன் ஏ, did you close the door? ஆப்ஷன் பி, could you close the door? இதில் எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் பி சூஸ் பண்ணீங்களா? ஆமாங்க, could you close the door தான் ரைட் ஆன்சர். ஃபைனலி should வந்து அட்வைஸ், சஜஷன்ஸ் அண்ட் ஒப்ளிகேஷன்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். லைக், யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இப்போ சம்மர் டைம் போயிட்டுருக்கு, முன்னாடி இருக்கிற ஹீட்டை விட இப்போ ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர்னு சொல்லலாம். நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் பண்ணுறப்போ should யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசுகிறப்பவும் should யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். நீ உடம்ப நல்லா பார்த்துக்கணும். யூ ஷுட் கம் டு தி ஆஃபீஸ் at 10 AM. நீ ஆஃபீஸ்க்கு காலையில் 10 மணிக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி கம்பல்ஷன்ஸ், ஒப்ளிகேஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறப்போ should யூஸ் பண்ணலாம். புரியுதுல? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ, யூ குட் எக்ஸசைஸ் டெய்லி. ஆப்ஷன் பி, you should exercise daily.
இதில் எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆமாங்க, ஆப்ஷன் பி யூ ஷுட் எக்ஸசைஸ் டெய்லி தான் கரெக்ட். இப்போ ஒரு சின்ன ரீகேப். would, could, should இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். would எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பொலைட்டாக ரெக்வெஸ்ட் கேட்குறப்போ, வில்லிங்னஸ் பற்றி கேட்குறப்போ, வில்லிங்னஸ் பற்றி பேசுகிறப்போ, ஃப்யூச்சர் இமேஜினரி ஆக்ஷன்ஸ் இதில் எல்லாம் would யூஸ் பண்ணலாம். could எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பொலைட்டாக ரெக்வெஸ்ட் கேட்குறப்போ, பாஸ்ட் எபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ, ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறப்போவும் could யூஸ் பண்ணலாம். should எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கம்பல்ஷன், அட்வைஸ், ஆப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசுகிறப்போலாம் should யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரே வழி ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும்தான். அப்படி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு 24/7 பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸோட வாட்ஸ்அப்லேயே ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே லைஃப் டைம் அசிஸ்டன்ஸோட இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஹாப்பி லேர்னிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.